ஆ எல்லாருக்கும் வணக்கம். ஆல்கோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சிபியோட ரிப்போர்ட் ஒண்ணு வெளியா இருந்தது. 23 அன்னைக்கு. என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 93% ஆஃப் இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து எஃப்&ஓ ஈக்விட்டில வந்து லாஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபியோட ரிப்போர்ட் ஒண்ணு ரிலீஸ் ஆயிருந்தது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நம்ம ஆப் ஓப்பன் பண்ணும்போதே அதுதான் வரும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் அத கண்டுக்கிறது இல்ல. இதுல முக்கியமா நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, இப்ப ஆல்கோ ட்ரேடர்ஸ் இதுல எப்படி இருக்காங்க அப்படின்றத பத்தி தான். அதே ரிப்போர்ட் ஒரு 33 பேஜஸ் ரிப்போர்ட் ஒண்ணு குடுத்திருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஆல்கோ ட்ரேடர்ஸ் எவ்வளோ, அவங்க ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ இருக்கு, யார் யாரெல்லாம் ஆல்கோ ட்ரேட் பண்றாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் குடுத்திருந்தாங்க. அ பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துக்கான ரிப்போர்ட் அது. அதுல பார்த்தீங்கன்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸு, ப்ரொப்ரைட்டரினா நம்மளோட பேங்க்ஸு, அவங்களோட அமௌண்ட் இல்லாம பப்ளிக்கோட ஃபண்ட்ஸ் வச்சு ட்ரேட் பண்றவங்க. டிஏஎஸ் உங்களுக்கு தெரியும். இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸு, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இண்டிவிஜுவல்ஸ் நம்மள போடுறோம். நம்மள மாரி ஆளுங்க. இப்ப இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ்ல எவ்வளோ நம்பர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். ஆ இது வந்து ஆல்கோ வெர்சஸ் நான் ஆல்கோ. ஆல்கோ பண்றவங்களுக்கும், நான் ஆல்கோ பண்றவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ட்ரீஸ் இது. இதில கரெக்ட்டா மீன்ஸ் 97% profits of FPIs and 96% profits of proprietary trades came from algo entries. FPIs ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் மேக் பண்ண ப்ராஃபிட்லயும், ப்ரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸ் மேக் பண்ண ப்ராஃபிட்லயும் அவங்களோட 96, 97% அதாவது 3/4 பெர்சன்டேஜ் ஆல்கோ என்ட்ரீஸ்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம இண்டிவிஜுவல்ஸ் அவங்க ப்ளஸ்லயும் இருக்காங்க, மைனஸ்லயும் இருக்காங்க. அத பத்தி எல்லாருக்குமே தெரியும். அடுத்து இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஃப்&ஓல எவ்வளோ ட்ரேட்ஸ் பண்ணியிருக்காங்க, ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ இருக்கு. ப்ராஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வருஷத்துல ரூ. 10,000 இருந்து ரூ. 1,00,000 எடுத்த ப்ராஃபிட் செக்ஷனே இதுதான். 2.4, 5.6, 7.2, 3.2 இவ்வளோ பெர்சன்டேஜ் தான். லாஸ் மேக்கிங் பார்த்தீங்கன்னா, எல்லாமே அதிகம். YouTube எடுத்து நீங்க ட்ரேடிங் பத்தி சர்ச் பண்ணாலே, ஏர்ன் பண்றது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸின்னு வீடியோ போட்டு ஒரு 1000 பேர் வீடியோ போடுறாங்க. அதுல எத்தன பேர் ப்ராஃபிட்டபிளா இருக்காங்கன்னு தெரியல. டீச் பண்றதுக்கு 1000 பேர் இருக்காங்க. ஆனா, ப்ராஃபிட் மேக்கர்ஸ்ன்னு பார்த்தோம்னா, இதுதான் உண்ம. ரியாலிட்டி இதுதான். ப்ராஃபிட் மேக்கர்ஸ்ல இருக்கோம் அப்படின்னு சொல்றதுல கொஞ்சம் பெருமையாவே தான் இருக்கு. இப்ப ஆல்கோ நம்மள ஃபாலோ பண்றவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்திருந்தாலும் ப்ராஃபிட்ல தான் இருக்காங்க. இது என்னோட மெயின் அக்கவுண்ட் வந்து ஆல்கோ நாங்க பண்ற மெயின் அக்கவுண்ட் என் ஒய்ஃப் பேர்ல தான் இருக்கு. அவங்களோட பாஸ்ட் 1 இயரோட ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு. அக்டோபர் 1 இது ஏன் செப்டம்பர் போனோம்னா, அதுக்கு முன்னாடி நாங்க வந்து இதுல பண்ணல. மெயின் அக்கவுண்டே அப்பதான் எடுத்தோம். செப்டம்பர்ல ஒரு 3 மாசம் பண்ணியிருக்கோம். அத விட்டுருங்க. அக்டோபர் 1ல இருந்து தான் இதுல பண்ணிட்டு இருக்கோம். அக்டோபர் 1ல இருந்து இப்ப இந்த இயர் செப்டம்பர் 27 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அ இதுவரைக்கும் 1,23,000 ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கோம். இதுல 1,23,000 காமிக்கும். ஆனா நம்மளோட ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரிப்போர்ட்ல வந்து அ 1,56,000 கிட்ட இருக்கும். ஏன் அப்டின்னா, ஓ நம்மளும் கொஞ்சம் தப்பு பண்ணுவோம்ல, சில இடத்துல. அந்த மாரி தான். லாஸ்ட் மந்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நான் போட்டிருக்க மாட்டேன். ஆல்கோவோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் ஜென்ரலா போட்டிருப்பேன். இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நான் போட்டிருக்க மாட்டேன். அதுக்கான ரீசன் என்னன்னா, நம்ம ப்ராஃபிட்ல தான் இருக்கோம். 50,000 இன்வெஸ்ட்மென்ட் 3 டைம்ஸ் ஆயிருக்கு அப்டின்னாலும் கரெக்ட் நல்லா தான் இருக்கு. இது வந்து மெயின் அக்கவுண்ட்ன்றதால நாங்க ஒரு 50,000 கேப்பிட்டல் மட்டும் போட்டு எல்லாருமே யூஸ் பண்றதுக்காக வச்சிருக்கிறது. நம்மளோட ஃபாலோயர்ஸ் எல்லாம் இதுல ட்ரேட் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அதுல ட்ரிகர் ஆகும். லாஸ்ட் மந்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மந்த் இது. சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஆகஸ்ட் 1, ஆகஸ்ட் 31 இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா, லாஸ்ல தான் இருக்கும். 21,000 லாஸ்ல இருக்கும். ஆனா நம்மளோட ஆ லாஸ்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா, 26,000 அரவுண்ட் நம்ம ப்ராஃபிட்ல இருந்தோம் ஆல்கோல. எப்படி நான் மட்டும் லாஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னா, லாஸ்ட் மந்த் நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணியிருந்தோம். அதாவது சென்செக்ஸ்லயும், மிட் கேப் நிஃப்டிலயும்
இது வந்து எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணியிருந்தோம். அப்ப ஒரு 3 நாள் தான் நான் அந்த ஸ்ட்ராட்டஜி ரன் ஆச்சு. செப்டம்பர் 9த் ஆகஸ்ட் 9த் அப்புறம் ஆகஸ்ட் 29த் ஆகஸ்ட் 30த் 3 நாள் தான் அந்த ஸ்ட்ராட்டஜி ரன் ஆச்சு. அந்த 3 நாள்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நாளே வந்து ஆகஸ்ட் 9த் வந்து கிட்டத்தட்ட 32,000 லாஸு. அடுத்து ஆகஸ்ட் 29த் வந்து ஒரு 11,000 லாஸு. அப்புறம் ஆகஸ்ட் 30த் வந்து ஒரு 7,000 லாஸ். இது 3ம் வந்து ஆல்கோவையும் தாண்டி ஆல்கோல ட்ரிகர் ஆயிருக்கும், ட்ரிகர் ஆயிருக்காது. அந்த மாரி. ஆனா, நமக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா ரன் பண்ண ஆல்கோல வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 லாஸ்ல இருந்தது. அந்த 50,000 லாஸ்ல ப்ராஃபிட் போக மீதி வந்து 21,000 லாஸ்ல இருந்தது. ஆகஸ்ட் லாஸ்ட் மந்த். இது வந்து என்னோட எங்களோட இண்டிவிஜுவல் அக்கவுண்ட்ல. இது வந்து வேற யாருக்கும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காது. ஏன்னா, அது தனியா நாங்க சென்செக்ஸ்லயும், மிட் கேப் நிஃப்டிலயும் ரன் பண்ண ஸ்ட்ராட்டஜி அது. அது இப்ப இந்த மாசம் பார்த்தீங்கன்னா, அது ரெக்கவர் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் ரெக்கவர் ஆயிடுச்சு. கஸ்டம் ரேஞ்ச் இந்த மாசம் பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 1ல இருந்து இப்ப ஆல்மோஸ்ட் இந்த மந்த் முடிய போது. இன்னும் 1 டே தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த மாசத்தோடது. இப்ப செப்டம்பர் மந்தோடது. செப்டம்பர் மந்த்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 21,000 ப்ராஃபிட் இருக்கும். ஒரு 4 நாள் தான் ட்ரேடிங் லாஸ்ல முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 315 அடுத்து 1386 $231 அடுத்து 1328 நாங்க இந்த ஆகஸ்ட்லயே வந்து புது ஸ்ட்ராட்டஜி ஏன் ட்ரை பண்ணோம்னா, அதுக்கு காரணம் வந்து நம்மளோட ஜூலை தான். ஜூலைல பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கும். சரி ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜூலை மாசம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 62,000 இருந்தது. சரி ஒய் நாட் ட்ரை இன் அதர்ஸ் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகல. அவ்வளோதான். ம். ப்ராஃபிட், லாஸ் எல்லா சைடும் இருக்கும். நம்ம கன்சிஸ்டன்ட்டா நம்ம டெஸ்ட் பண்ண ப்ராஃபிட் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து 1 இயரா ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த 1 இயரா பிளஸ், மைனஸ் எல்லாமே இருக்கும். இருந்தாலும் நம்ப அட் தி எண்ட் ஆஃப் தி மந்த் நம்ம பார்க்கும்போது நம்ம ப்ராஃபிட்ல இருக்கணும். ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் அதுலருந்து ஒரு 5% ரிட்டர்ன் கிடைச்சாலே அது ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். ஆ திரும்ப வந்து இப்ப புது ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ண மாட்டீங்கன்னா, ட்ரை பண்ணுவோம். ஆனா வந்து மெயின் அக்கவுண்ட் இனிமேல் ட்ரை பண்ண மாட்டோம். ஏன்னா, இத நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இந்த அக்கவுண்ட்ட ட்ரை பண்ணாம, வேற அக்கவுண்ட்ல புது ஸ்ட்ராட்டஜிஸ் ட்ரை பண்ணி, அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த் வந்து ம் பேப்பர் ட்ரேட்ல ரன் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 மந்த்தாவது நான் இண்டிவிஜுவலா வேற ஏதாவது அக்கவுண்ட்ல ட்ரை பண்ணி, அதுக்கப்புறம் தான் நான் யாருக்காவது சஜெஸ்ட் பண்ணுவேன். இப்ப இந்த அக்கவுண்ட் கூட பார்த்தீங்கன்னா, இந்த 1 இயர்க்கு முன்னாடியே நாங்க வந்து அக்டோபர் 2023க்கு முன்னாடி இருந்து ஒரு 6 மந்த் பேப்பர் ட்ரேட் ரன் ஆயிருந்தது. அப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் வந்து நாங்க லைவா போட்டு ரன் பண்ணியிருந்தோம். அதுல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி, அதுக்கப்புறம் அக்டோபர்ல இருந்து தான் நாங்க வெளியில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சஜெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம். இது யூஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லாருக்கு. இந்த 4 ஸ்ட்ராட்டஜி அதுவும் நம்ம யூஸ் பண்றது வந்து கால் சைடு மட்டும், புட் சைடு மட்டும் அந்த மாரி யூஸ் பண்ண மாட்டோம். கம்பைன்டா இருக்கும். 2 கால் சைடு, 2 புட் சைடு அந்த மாரி இருக்கும். ஸோ ஓவரால் பிளஸ் ஆர் மைனஸ் மார்க்கெட் எந்த சைடு போனாலும், நம்ப மந்த் எண்ட் பார்க்கும்போது நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட்ல இருப்போம். அந்த மாதிரி தான் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே. கலெக்டிவா யூஸ் பண்ணா தான் நம்ம இதுல வந்து ப்ராஃபிட்ல இருக்க முடியும். ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் யூஸ் பண்ணா ப்ராஃபிட்டா இருக்கலாமா? 2 மட்டும் யூஸ் பண்ணா ப்ராஃபிட்டா இருக்கலாமான்னா, கண்டிப்பா முடியாது. 1 மந்த் லாஸ்ல இருக்கும், 1 மந்த் ப்ராஃபிட்டா இருக்கும். மந்த் எண்டுல நீங்க ஃபுல்லாவே ப்ராஃபிட்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னா, 4ம் சேர்த்து யூஸ் பண்ணா தான் நம்ம ப்ராஃபிட்ல இருக்க முடியும். ஆ இது வந்து வெறும் 50,000 இன்வெஸ்ட்மென்ட் தான். இப்ப செப்டம்பர்ல 55 5 ஸ்ட்ராட்டஜி ரன் ஆயிட்டு இருக்கு. ஆ ஏற்கனவே தெரியும் ஃபின் நிஃப்டில வந்து நம்ப அ டெஸ்ட் பண்ணியிருந்தோம். அது சக்சஸா இருந்தது. அதனால இப்ப 5 ஸ்ட்ராட்டஜி ஆக்கியிருக்கோம். 4, 5 ஆயிருக்கு. 55,000 இன்வெஸ்ட்மென்ட். இது மெயின் அக்கவுண்ட் 55,000 தான் இன்வெஸ்ட் பண்ணணுமான்னாலும், அப்படி கிடையாது. நாங்க இத 55 யூஸ் பண்றது வந்து 1x மோடு. ஆம் 55,000 இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, 5 ஸ்ட்ராட்டஜி நம்ம ரன் பண்ணிக்கலாம். இதே உங்களுக்கு 1,00,000 மேல இருக்கு, 2,00,000 மேல இருக்குன்னா, நாங்க வேற அக்கவுண்ட்ல ரன் பண்ற மாரி அதே 2x, 3x அந்த மாரி மாத்திக்கலாம். ஆ இப்ப ஃபாலோயர்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆல்கோலையும் வந்து இப்போதைக்கு ஒரு அரவுண்ட் 50% ஃபாலோ பண்றாங்க. குவான்மான்ல. செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்செக்ஸ்லயும், மிட் கேப் நிஃப்டிலயும் உள்ள பூந்தோம். நல்ல சரியான ஐடியா இதுல. நம்ம ரன் பண்ணிட்டு இருக்க 5 ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இதுதான். ஃபின் நிஃப்டி,
ஃபின் நிஃப்டி புட்டு, பேங்க் நிஃப்டி கால் புட்டு, நிஃப்டில வந்து காலு. ஃபின் நிஃப்டில பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் 5% நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது ஃபின் நிஃப்டி பிஇல வந்து அது ஃபின் நிஃப்டி வந்து இப்ப இந்த மந்த்லேருந்து ரன் ஆகுது. இந்த மந்த்லேருந்து ஒரு 5 பேர் மட்டும் யூஸ் பண்றாங்க. இது வந்து மீதி எல்லா ஸ்ட்ராட்டஜியும் கிட்டத்தட்ட 1 இயர்ஸா ரன் ஆகுது. ஃபின் நிஃப்டி வந்து ஜான்வரிலேருந்து ரன் ஆகுது. இது வந்து 23% யூஸ் பண்றாங்க. நம்மளோட பேங்க் நிஃப்டி புட்டு வந்து கிட்டத்தட்ட 49 மெம்பர்ஸ் யூஸ் பண்றாங்க. அடுத்து நம்மளோட பேங்க் நிஃப்டி சி ரேட்டர் பார்த்தீங்கன்னா, 46 மெம்பர்ஸ் யூஸ் பண்றாங்க. நிஃப்டி சி ரேட்டர் வந்து 45% யூஸ் பண்றாங்க. இப்போதைக்கு அரவுண்ட் 40 டூ 49 பீப்பிள் 50 கிட்ட வரப்போது. இவ்வளோ மெம்பர்ஸ் தான் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே நல்ல ப்ராஃபிட்ல இருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். மேனுவல் ட்ரேட் பண்ணாம இருந்தாங்கன்னா. அஃப்கோர்ஸ் இது வந்து நம்மளோட பாஸ்ட் 1 இயர்ஸ் ரிப்போர்ட்டு. இத வந்து நம்ப பெர்சன்டேஜ் வைஸ் நம்ம கால்குலேட் பண்ணா கூட 1 இயர்க்கான ரிட்டர்ன் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். 1,23,125 டிவைடட் பை 50, 1, 2, 3 50,000 இன்டூ 100 அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 246% ரிட்டர்ன் இருக்கு இந்த 1 இயர்ல. டிவைடட் பை 12ன்னா, மந்த்லி அட்லீஸ்ட் 20% ரிட்டர்னாவது இருக்கு. நான் என்கிட்ட கேட்கிறவங்ககிட்டயும் நான் வந்து மந்த்லி எவ்வளோ ப்ராஃபிட் வரும்? மந்த்லி கன்சிஸ்டன்ட்டா எவ்வளோ வரும்? அப்படின்னு கேட்டாங்கனாலும், நாங்க அதிகமா சொல்ல மாட்டோம். 5% ரிட்டர்ன் இருக்கு. 5%லேருந்து 10%ஆவது உங்களுக்கு கிடைக்கும். இதில அஷ்யூரன்ஸ் எதுவுமே குடுக்க முடியாது. ஒரு மந்த் வந்து லாஸ் இருக்கலாம். ஒரு மந்த் ப்ராஃபிட் இருக்கலாம். ஆனா, மொத்தமா பார்க்கும்போது நம்ம 100% ப்ராஃபிட்ல தான் இருப்போம். இதே நான் வந்து ஒரு மாசம் வந்து ஒரு 50,000 நான் இதில வந்து விட்டுட்டேன். அந்த 50,000 நீங்க சேர்த்தீங்கன்னா கூட 1,23,125 பிளஸ் ஒரு 50K டிவைடட் பை 50,000 அப்படின்னாலும், நம்ம வந்து 346% ரிட்டர்ன்ல இருக்கும். 346 டிவைடட் பை 12 பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 28% ரிட்டர்ன் மந்த்லி கிடைச்சிருக்கு நமக்கு. இது வந்து 28% ரிட்டர்ன்றது ரொம்ப பெருசு தான். இது கன்சிஸ்டன்ட்டா மெயின்டெயின் ஆகுமா அப்படின்னாலும், நம்ம அதுக்கேத்த மாரி டெய்லி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் டெய்லி டெஸ்டிங் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏகப்பட்ட டெஸ்டிங் நடக்குது. டெய்லி ஒரு ஒரு விஷயம் மாடிஃபை பண்ணிட்டு இருக்கோம். மானிட்டர் பண்ணிட்டுருக்கோம். சம்டைம்ஸ் வந்து குவான்மேன்ல எரர் வருது. இல்ல வந்து உங்களோட டிமேட் அக்கவுண்ட்ல எரர் வருதுன்னா, அதுக்கு அதுக்கு நம்ப ஒண்ணும் பண்ண முடியாது. அது வந்துட்டு தான் இருக்கு சில டைம்ஸு. இந்த மந்த்து ஒரு 2, 3 டைம்ஸ் அந்த மாரி எரர் இருந்துச்சு. நாங்களும் இண்டிவிஜுவலா ஒருத்தவங்க கால் பண்ணிலாம் நாங்க வந்து ட்ரேட்ஸ் கட் பண்ண சொல்லிட்டு இருந்தோம். எங்களால முடிஞ்ச சப்போர்ட் நாங்க குடுக்குறோம். ஆ ம் ஃபாலோ பண்றது, உங்களோட ரிவ்யூஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். அது இல்லாம நான் இன்டராக்ஷன் ரிவ்யூஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. யூஸ் பண்றவங்களாவது உங்களோட ரிவ்யூஸ் குடுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேனுவல் ட்ரேடிங் பண்றது மேக்ஸிமம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஆல்கோக்கு ஷிஃப்ட் ஆயிக்கோங்க. ஏன்னா, நீங்க இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து, ப்ரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸ்லேருந்து, பேங்க்ஸ் எல்லாமே வந்து ஆல்கோ தான் மேக்ஸிமம் பண்றாங்க. அவங்க பண்ண ப்ராஃபிட், நம்ம பண்ண லாஸ் எல்லாமே தான் அவங்களோட ப்ராஃபிட். இங்க போற காசு எல்லாமே எங்க போகுதுன்னா, இங்க தான் போகுது. இண்டிவிஜுவல்ஸ் ஆல்கோ பண்றவங்க ரொம்ப கம்மி. எல்லாம் கொஞ்சம் ஆல்கோக்கு ஷிஃப்ட் ஆகுங்க. கொஞ்சமாவது ப்ராஃபிட் பார்க்கலாம். டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஸ்க்ரீன்ல ஒரு நம்பர் தெரியும். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. ட்ரேடிங் ஹவர்ஸ் தவிர மீதி எல்லா டைமும் ஃப்ரீயா தான் இருக்கும். சாட்டர்டே, சண்டே 100% ஃப்ரீ. மத்தபடி 3:30க்கு மேல எப்பயுமே ஃப்ரீ தான். நீங்க கால் பண்ணலாம், இல்ல வாட்ஸ்அப் பண்ணலாம். நான் உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்றேன். சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள ஃபாலோ பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல, டெலகிராம்ல ஃபுல்லா எல்லா டீட்டெயில்ஸும் டெய்லி அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சேனல்ஸ் பத்தி, நம்மளோட ட்ரேட்ஸ பத்தி. அப்புறம் டெய்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து வீடியோவா ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா பண்றேன். வேற ஏதாவது இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வேணும்னா கேளுங்க. அத பத்தி நானும் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ.